Hello guys, welcome back our channel Rider Mission. அதான் உங்களுக்கு நேஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிப்பு ஒன்று போயிட்டுருக்கோம். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஹிமாலயன் 450 இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, சரிங்களா? ஸோ பைக்கு வாங்கி இவ்வளோ நாட்கள் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ட்ரிப்புன்றது எங்கேயுமே போகல. மணி பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. ஸோ நம்ம வந்து புலிக்கட் பீச் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட தான். முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ போக சொல்ல ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மாசான வீடியோஸ் வேறு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சரி. அப்படியே நான் அவுட்டர் ரிங் ரோடு போகிறேன் இப்போது. ஸோ அவுட்டர் ரிங் ரோடு போனோன்னே உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அட்வென்ச்சர் வண்டி தான், அதுக்கோசம் போக முடியாது, அப்படியே தண்ணியில் போக முடியாது. தண்ணி இருக்குது ப்ரோ, அதனால தான் அப்படி ஏறுறாங்க எல்லோரும். சரி, இப்போது அவுட்டர் ரிங் ரோடு இப்போ சர்வீஸ் ரோட்லேருந்து இப்போது ஹைவே ஏறணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே இவ்வளோ பெரிய வாட்டர் கிராசிங் இருக்குது, அதுதான் பிரச்சனை. நம்ம வண்டி அட்வென்ச்சர் வண்டி தானே, அழகாக போகும். கால் மட்டும் மாலை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா, செம்ம தண்ணி. வாட்டர் கிராசிங்கா நம்ம சென்னை இது லடாக்கில் தான் போய் வாட்டர் கிராசிங்கில் பண்ணின்னு இருப்போம்னு பார்த்தா நம்ம சென்னையிலேயே வாட்டர் கிராசிங் பண்ண வச்சிட்டாங்க இல்லையா. அட்வென்ச்சர் வெஹிக்கிள் அப்படின்னால கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஏன்னா சைலன்சர்லாம் கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிடும். ஸோ நிறைய வண்டி சர்வீஸ் ரோட் மேலேயே அப்படியே ஏற்றி போனாங்க. என்ன ரூட் இல்லையா அப்படின்னு பார்த்தா ரூட்டு பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் வந்து இங்கே தண்ணி தான் பிரச்சனை. ஸோ ஆனால் நம்ம அட்வென்ச்சர் வெஹிக்கிள் அப்படின்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரீம் ரெயின் அப்படின்றதுனால தண்ணி எப்படி போகுது, எங்கள் சப்வேலாம் சரியாக நிறைய சப்வேலாம் க்ளோஸில் இருக்குது. என்னென்னு பார்த்தா உள்ளே ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருக்குது, அதனால் உள்ளே போக முடியாது அப்படின்றதுனால அது நிறையா இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ரோடு ஏறிட்டு உங்களை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ப்ரோ, வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஹிமாலயன் நம்ம கூட வந்து சர்ப்ரைஸாக வந்து ஜாயின் ஆகிருக்கு. ப்ளஸ் நம்மளோட ஜாவா எஸ்டி, நம்மளோட ஹிமாலயன் 450, மொத்தம் 3 வண்டி தான் இன்றைக்கி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் போகிறதுக்கு. ஸோ அப்படியே நம்ம போகலாம், கண்டினியூ பண்ணி. இந்த வைசர் வேறு ஆன்டி ஃபாக் வேறு இல்லையா, போட்டு 2 வார்த்தை பேசினாவே ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுது. என்ன பண்ணுறதுனே தெரில இந்த வைசரை வச்சுட்டு. ஆக்சுவலாக இன்னொரு ஹெல்மெட் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் எம்டி, அதில் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம கேமரா மவுண்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்காம் எல்லாமே பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் இல்லை, அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். சரி, திடீர்னு ஒரு சடன் ட்ரிப்பு பிளான் வேறு பண்ணிட்டாங்களா, ஸோ அதனால் சரி அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த IRCC இந்த வெஹிக்கிள் எல்லாமே கொஞ்சம் இந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் ஓட்டினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சிட்டிக்குள்ளேயே ஓட்டி போர் அடிச்சுது இல்லையா, அதனால் கொஞ்சம் அவுட்டர் ரிங் ரோட்டில் ஓட்டலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது புலிக்கட் பீச் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ புலிக்கட் பீச்னா தமிழில் வந்து பழவேற்காடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பழவேற்காடுக்கும் நம்ம சேனலுக்கும் நிறையா தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட சேனலில் இப்போ வந்து அரௌண்டு ஒரு 1,70,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ப்ளஸ் வந்து இதுவரை ஒரு 1300 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட்டு விலாகு அப்படின்னாவே நம்மளோட புலிக்கட் பீச் தான் போனது தான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ரிவ்யூ, ஒரு மாடிஃபிகேஷன், ஓனர்ஷிப் ரிவ்யூ, ட்ராவல் வீடியோ அந்த மாதிரி நிறைய போட்டோம். பட் நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகே வந்து புலிக்கட் போனது தான். ஸோ அதனால் வந்து அந்த புலிக்கட் போனாவே அது ஒரு நல்ல ஒரு குட் வைப்பாக இருக்கும் அப்படின்றதுனால. ப்ளஸ் வந்து இன்றைக்கி சடன் பிளான் ஆக்சுவலாக வந்து நம்ம மகாபலிபுரம் தான் போகிற மாதிரி இருந்தது. சரி, மகாபலிபுரம் ஆல்ரெடி நிறைய வாட்டி போயிட்டு வந்தாச்சு, நியர்பை தான் இருக்குது. எடுத்தோடனே இன்ஸ்டண்ட்டாக போனோன்னா மகாபலிபுரம் போயிடும். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணது தான் புலிக்கட் போகலாம் அப்படின்னு. சரி, அதுதான் போயிட்டுருக்கோம்.
ஆக்சுவலாக காலைல மழை எல்லாம் எதுவும் வராமல் இருக்கணும், நல்ல விஷயமா. ஏன்னா அப்போ தான் இந்த சில் கிளைமேட்டோடு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஆக்சுவலாக சென்னையில் வெதர் செம்மையாக இருக்குங்க. எங்கே ஹில் ஸ்டேஷன் எங்கெல்லாம் போகலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் சென்னையிலே இந்த அளவுக்கு குளிருது. பட் எங்கேருந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் போயிட்டு அவ்வளோ குளிரை வந்து சமாளிக்க முடியும்னே தெரியல. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போதைக்கு ஜாக்கெட்லாம் போட்டு உள்ளே ஒரு 2-3 டிஷர்ட்லாம் போட்டு தான் ஓட்டுறேன். ஏன்னா அந்தளவுக்கு காலையில் செம்ம குளிர். அதுவும் இல்லாமல் நம்ம வண்டியில் வந்து க்ரூசிங் வர பண்ணிட்டு போயிட்டுருக்கோமா, முடியவே முடியாது காலையில். ஸோ அதனால் ஜாலியாக நல்லாயிருக்கு, கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஜாலியாக அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே போக சொல்ல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5:40க்கு ஒரு 5:50க்கு கிளம்பிருந்தோம். 5:30க்கு மீட்டிங் பாயிண்ட்டு, ஒரு 10 நிமிஷம் டிலே, ஒரு 5:50க்கு வரணும். ஸோ இந்த மாதிரி ஹைவே வந்து என்னென்னா அப்படியே ஜாலியாக உட்காந்தோமா, ஆக்சிடெண்ட்டில் கையை வச்சாவே போதும். ஏன்னா இந்த வண்டி வந்து இது வேறு இருக்கா, ரைட் பை வேறா, அதனால் ரொம்ப ட்ராட்டில் பண்ணணும், ரொம்ப பெயின் ஆகும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஏறி உட்காந்து ட்ராட்டில் சும்மா அப்படியே மேலே கை வச்சுட்டு அப்படியே ஸ்டேபிளாக பார்த்துட்டு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் ஒரே ஒரு விஷயமே தவிர மித்தபடி ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கலாம். க்ராஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு டோல். ஸோ நம்மளுக்குள்ள ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக உள்ளே பூந்து போயிட்டு தான். சர்வீஸ் ரோட் மாதிரி இருக்குது சின்னதாக. 2 வீலர் கீப் லெஃப்ட் அப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸ்பேஸு, பிரச்சனை இல்லை. ஏன்னா சில டைம் வந்து நம்ம பேனியர்ஸ்லாம் வந்து வண்டியில் வந்து வச்சுட்டு சில வண்டி கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாகிடும். ஸோ அப்போ சில டைம் இந்த டோலுக்குள்ளே உள்ளே பூந்து வர்றதுன்றது கொஞ்சம் டஃப் ஆகிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கு உள்ளே பூந்து வரத்துக்கு. நல்லா ஒரு ஸ்பீடு ஹிமாலயன் 450. பட் என்ன தான் ஸ்பீடு, என்ன தான் பவர்ஃபுல் வண்டி எடுத்துன்னு வந்தாலுமே இந்த ஹைவேக்கு என்ன தான் ஸ்பீடு எடுத்துன்னு வந்தாலும் பற்ற மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி. பட் நம்ம சிட்டிக்குள்ளே தான் வண்டி சீரினே இருக்காப்புல, பறக்கிறான். ஆனால் வந்து ஹைவேல எடுத்துன்னு வந்து போடான்றான். போய் செகண்டு டோல்கேட். ஸோ டோல்கேட்டாக வரும்பா. ஆக்சுவலாக இனிஷியலாக நாங்கள் இந்த இதில் வந்து இந்த டோல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்ல இந்த டோலில் அப்போ தான் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இந்த ரோட்லலாம் ஓட்டிகிட்டு இருப்போம் கொஞ்சம், நான் சின்ன வயசில் இருக்க சொல்ல. ஸோ அப்போ இந்த டோலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே நின்று ஃபோட்டோ ஷூட்டு அதுக்கெல்லாம் வருவோம். ஃபோட்டோ ஏன்னா காலேஜ் படிக்க சொல்ல அப்போது ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த டோல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்ரேட் பண்ண முடிச்சிட்டாங்கன்னா என்னென்னா காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்தது இந்த ரோடெலாம். இப்போ நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க. நிறைய பிரிட்ஜஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இவன் முன்னாடி போவானா பின்னாடி போவானா, என்னங்க இவன் ஆப்போசிட்டில் போகிறான். சர்வீஸ் ரோட்டில் இருக்குது, சர்வீஸ் ரோட்டில் போவானா ஆப்போசிட்டில் போகிறான். சரி விடுங்க. ஸோ இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுதுங்க. 7 மணிக்குமே பார்த்தீங்கன்னா சூரியனே லைட்டாக அப்படி க்ளவுடியாக இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட் இன்றைக்கி, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக சில டைமில் நான் சண்டே ரைடில் நிறைய ரைடு கேன்சல் பண்ணுறேன், போகவே மாட்டேன். ஒரு சில ரைடெலாம் வந்து இன்றைக்கி கூட காலைல 5 மணி ஆயிடுச்சு அலாரம் வச்சு ஏன்ட்டு சரி தூங்கிடலாமா, நல்லா இருக்குது கிளைமேட்டு, காலைல எதுக்கு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம். ஆனால் அந்த டைம் மட்டும் நீங்கள் பிரிஸ்காக எழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிப்பு போயிடுவீங்க. அந்த ஒரு எதுக்கலாமா வேணாமா சரி தூங்கிடலாமா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் எழுந்து நீங்கள் கிளம்பிட்டீங்க, அதுக்கப்புறம் ட்ரிப்பு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. அது ஒரு ஸ்டார்டிங் ஒரு பூஸ்ட்டு மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இன்னும் லைட்டில் எரிஞ்சிட்ருக்கு, ஏன்னா இன்னும் க்ளவுடியாகவே இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு, நல்லா இருக்குது கிளைமேட். ஸோ இப்போது ஈவினிங் ஒரு 6-7 மணி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட வண்டிக்கே இது காலையே நைட்டானே கன்ஃபியூஸ் ஆகுது. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வருங்க இருட்டாக இருக்கா, இருட்டாக இருந்துச்சுன்னு நைட்டு நினச்சின்னு நைட் மோடு காட்டுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது பகலுன்னு சென்ஸ் பண்ணி பகல்னு காட்டுது. ஆக்சுவலாக இந்த மீட்டர் கீழே ஒரு சின்ன சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணும் இது வெயிலாக இருக்கா இல்லை வந்து நைட் ஆகிடுச்சா இருட்டாகுதா. ஏன்னா காலையில் ஆனால் நம்மளுக்கு வந்து
அந்த ஒயிட் கலர் டிஸ்பிளே வரும், நைட் ஆனால் பிளாக் கலர் டிஸ்பிளே வரும். அது இன்னும் வெளிச்சம் அதில் படல, அதனால் கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது. இன்னும் விடியல சொல்லிட்டு அது பிளாக் கலர்லாகவே இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்பிளே தான். ஸோ நம்மளுக்கு வேணும்னா டிஃபால்ட்டாக என்ன கலர் வேணுமோ அதே வச்சுக்கலாம். பட் நான் எப்போயுமே ஆட்டோ டிஸ்பிளே தான் வைப்பேன். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறட்டும், நல்லாயிருக்கும் பார்க்க. ஏன்னா எப்போயுமே ஒரே டிஸ்பிளே பார்த்து போர் வச்சிடும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு டைம் கொஞ்சம் அப்படியே பிளாக்காக இருக்கும், சில டைம் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அப்படியே ஓட்ட வேண்டியதான். அது ஒன்றும் சென்ஸ் பண்ணல, இன்னும் விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். பார்த்தீங்களா, அவ்வளோதான் சொன்னேன்னா அதுக்கு கேட்டுச்சு போல். விடிய ஆரம்பிச்சிச்சு, உடனே கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக இப்போ தான் சூரியனே இப்போ தான் சன்ரைஸும் ஆகுது. தெரிஞ்சாங்க லைட்டாக செம்மையாக இருக்குது பாருங்களா. அப்படியே வந்து ஒரு கோல்டன் கலருங்க. அது சன் இப்போ தான் மேலே எழும்புது. அவங்களோட ரைட் சைடில் இப்போ தான் சன்ரைஸே ஆகுது. போக உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:47. இப்போ தான் சன்ரைஸே ஆகுது. டப்புன்னு வந்துச்சு. அந்த க்ளவுடு வந்து மறைச்சுன்னு இருந்தது. ஸோ அந்த க்ளவுடு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியும். பட் ஆனால் என்ன தான் வந்து நிறைய கேமரா டெக்னாலஜியாக வளர்ந்தாலுமே நம்ம ஐஸ்க்கு ஈக்குவல் அந்த பவரில் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற அந்த இது வந்து கேமராவில் தெரியாது தான் உங்களுக்கு. ஸோ அப்படியே போயிட்டுருக்கலாம். இதே ஈஸியாக நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வண்டி போயினே இருந்திருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னால இந்த இடத்துல அவ்வளோ பைக்கு காணோம். நம்ம ஒரு 3-4 பைக்கு தான் போயின்னு இருக்கோம். அப்பப்போ கொஞ்சம் லோக்கல் பீப்புள்ஸ் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிக்காக ட்ராவல் பண்ணுறது தான். மற்றபடி வேறு யாரும் எதுவுமே காணோம் இங்கே. இதே நம்ம ஈஸியாக போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் சூப்பர் பைக்காக ஸ்வைன்னு போயின்னே இருந்திருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் மோட்டோ பிளாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் நேரம் போர் வச்சு அப்படியே பாட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்படியே மிக்சடாக அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஃப்ரேம் கோசம் தான் காலை நம்ம 5 மணிக்கு எழுந்து வந்தோம். இதுதான் என்ஜாய்மெண்ட்டு. இருக்கிற சொல்ல அனுபவிச்சுன்னு அவ்வளோதான். ஜாலியாக அனுபவிச்சுன்னு ரைட் பண்ண போயினே இருக்க வேண்டியதுதான். ஓகே, அதுதான் உங்களுக்கு ரைட் சைடு ஃபுல்லாக செம்ம மிஸ்டாக இருக்குது. இந்த சைடில் வேற மாதிரிங்க, சான்ஸே இல்லை. ஒரு வண்டியில் முன்னாடி நமக்கு பின்னாடி ஒரு வண்டியில் நம்ம 3 பேர் தான் அந்த ஹைவேஸே போயிட்டுருக்கோம். ரைட் சைடு இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. அப்படியே சில்லான கிளைமேட், செம்ம மிஸ்டியாக இருக்குது. கேமராவில் அந்த அளவுக்கு மிஸ்டெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பட் நேரில் வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7 மணிக்கு எவ்வளோ பெரிய மிஸ்டா எப்படி இருக்குது பாருங்களேன். 7 மணிக்கு நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். செம்மையாக இருக்குல்ல, சான்ஸே இல்லை கைஸ். வாவ், 3வது டோல். மூணாவது டோல்கேட் இது. சன் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மேலே வந்துச்சு, திருதா நல்லாயிருக்கு. ஆனால் என்ன தான் சன்ரைஸ் ஆனாலும் கூலிங்கு அதெல்லாம் எதுவுமே கம்மியாகலை. அதெல்லாம் என்ன கிளைமேட் இருக்குமோ அதேமாதிரி சில்லஸாக கிளைமேட் இருக்குது, ஜாலியாக. அவுட்டர் ரிங் ரோடு முடிந்து விட்டதே, மீஞ்சூர். ஸோ அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து மீஞ்சூரில் வந்து முடியுது. ஸோ இப்போ மீஞ்சூர்லேருந்து நம்மளோட ஆஷிஷால் ரோடு நிறையா மாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். காலங்கத்தால் எல்லாம் மாடுலாம் ரோட்லேயே நிற்குதுப்பா வெளியே. ரொம்ப நேரம் ஹைவேலே ஓட்டி எங்களுக்கே போர் அடிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நடுவில் ஆள்கள்லாம் வருவாங்க, அவங்களாம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நவருங்க சொல்லி அதுமாதிரிலாம் கொஞ்சம் அப்படியே ட்ரில்லாக ஓட்டினா தான் நம்மளுக்கும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கும். சரி இல்லைன்னு வச்சுங்களேன், ஹைவேல அப்படியே பொறுமையாக ஓட்டினே இருந்தேன்னு வச்சுங்கன்னா தூக்கம் வந்துடும் சில டைமு. ஸோ அதனால தான். ஏன்னா இப்போது ஹைவேலனா கான்ஸ்டண்ட்டாக ஒரு கீர் போட்டிங்கன்னா ஒரு 80 க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா மாட்டு போயினே இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. கொஞ்சம் அப் பண்ணணும், டவுன் பண்ணணும், பிரேக் அடிக்கணும், எல்லாமே மாறி பண்ண வேண்டியதாக இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். கோல்டன் ஃபோக்ஸு வண்டியில் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக. முன்னாடி ஹிமாலயன் 450 கோல்டன் ஃபோக்ஸோடு இருக்குது. அந்த அன்லே பிளாக்கு செம்மையாக இருக்குது.
நம்மளும் இப்போ வீல் மாற்றணும், பேசாமல் நம்மளும் கோல்டு போயிடலாமா யோசிச்சுட்டு இருக்கேன். வண்டி கோல்டன் ரிம்ஸ் போட்டால் ரொம்ப யூனிக்காக தனியாக தெரியுமே. ரயில்வே கிராசிங்கா ட்ரெயினில் வருமா? வா ஜாலி ஜாலி. எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ட்ரெயின் கிராசிங், ரயில்வே கிராசிங். பைக்கில் போயிடலாம் ட்ரெயின் வரத்து காட்டியும். ஆனால் ஃபுல்லாக ஃபாகி ஆயிடுச்சு. அதான் ட்ரெயின் வந்துச்சுங்க. சே, நம்ம நின்று ட்ரெயின் பார்த்துட்டு போகலாம் பார்த்தேன். சரி, இடம் இருந்தது அப்படின்னால நம்மளால் ட்ரெயின் பார்க்க முடியல. வந்து விட்டோம், ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. நம்ம வருஷத்தில் பார்க்கலாம் ட்ரெயின். வில்லேஜ் ரோடு வந்துட்டோம் நாங்கள். 2 சைடு நல்லா க்ரீனரியாக இருக்கும். அப்படியே பார்த்துன்னு ஜாலியாக ஓட்ட வேண்டியதான். முன்னாடி பஸ்ஸெலாம் போகுது, ஊர் பஸ். ஜாலி ஜாலி ஜாலி. அதான் ஊர் பஸ்ஸில் போகுது பாருங்க. இங்கேயே எதுவும் பிரிட்ஜு கட்ட போகிறாங்க போல், கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. சின்ன ரூட்டாக இருக்குது, அதனால் முன்னாடி பஸ்ஸு போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட பிரதர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸை தாண்டி ஓட்ட கீறி போயிடணும். ஆப்போசிட்லேயே வண்டி வரும். சரி, நான் சொல்லிடலாம், ஒரே ஒரு அழுத்துனா வண்டி வரும் பாருங்க. எப்படி ஏறுது மட்டும் பாருங்க. வண்டி வருதா இல்லையா? அதான் ஒரு லைட்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஊற்றினா வண்டி சல்லுன்னு ஏறும். இன்னொரு விஷயம் தான், சூப்பராக இருக்குதுங்க. க்ரீனரி பார்த்து இந்த வண்டி ஓட்டணுன்றதுக்காக தான் இந்த, நான் தான் சொன்னால இனிஷியலாகவே நம்ம ஒரு வில்லேஜ் ரோட்டில் ஓட்டலாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த வில்லேஜ் ரோட். வில்லேஜ் ரோட்டில் டாப் ஸ்பீடு அவ்வளோ ஓட்ட முடியாது, கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டணும். ஆப்போசிட்டில் வண்டி வருது. செம்ம கோவியான ரோடு. ஓ, என்ன சாமி இங்கே வர நீ? அவர் லைனை விட்டு நம்ம லைனில் வர்றாரு அவர். ரோடு நல்லாயிருக்கு. பைடா தம்பி, பாய்லா சொல்கிறாப்புல. இந்த ரோட்டு பாருங்களா, செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அந்த சைடில் ஏதோ ஒரு ஆறா ரிவரா ஏதோ சம்திங் குளமோ ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த சைடில் மண் ஏற்றி கட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி சொன்னேன். செம்மையாக இருக்குது இந்த ரோடு, வில்லேஜ் ரோடு. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியல, நல்லா நீட்டாக தான் இருக்குது. நல்லா கோவியாக கொடுத்துருக்காங்க. நேயா ரோடு இது, அது இருக்கியா? ஆப்போசிட்டில் வண்டி வர்றது கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது, அதுதான் கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்குது. பட் ஆனால் இந்த ரோடு பாருங்கள் நல்லாயிருக்கு, செம்ம கோவி. நம்ம இந்த ஃபேரிங் வச்ச வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல, இந்த R15 அதெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னா நம்ம பசங்க அப்படியே படுக்க போட்டு விட்டுவாங்க. நல்லா கேவியான ரோட் இது. வா, ரைட் சைடில் பாருங்கள் கைஸ்,
ஃபுல்லாக இதுவாக இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க ரைட் சைடு ஃபுல்லாக. ஆனால் நான் நின்று காட்டலாம் பார்த்தேன், இந்த ரோடு ரொம்ப கவியாக இருக்குது, எப்படி நின்று காட்டுறது? அதனால் நம்மளால் நின்று காட்ட முடியாது. ட்ராக் மாரி இருக்குது ஃபுல்லாகவே வந்து கவியாக இருக்குது. இப்படி ஒரு கர்வு, அப்படி ஒரு கர்வு, இப்படி ஒரு கர்வு, அப்படி ஒரு கர்வு, கர்வியாக இருக்குது. வாங்க, இந்த ரோடே அப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ திருப்பி ஒரு கர்வு. நாங்கள் ரோடு இது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது.